அன்னைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னப்ப இங்க உள்ள முற்போக்காளர்கள்லாம் விஜய் பக்கம் நின்னாங்க. இன்னைக்கு விஜய் ஹெச் ராஜா பக்கம் நின்று தமிழ்நாட்டினுடைய மாண்பை சீர்குலைக்க பார்க்கிறார். அப்ப விஜய் யாரால் உருவாக்கப்பட்டார்? இப்ப அவருக்கு பிரச்சனை வந்தோன்னா யார் அவரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அறிவுள்ளவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு இந்த சம்பவத்துக்கு விஜய் மீது கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹெச் ராஜாக்கள், ஹேமா மாலினிகள், அண்ணாமலைகள், எடப்பாடிகள் இவங்கெல்லாம் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. இவர்கள் யார்? இவர்கள் யார் பாருங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகம் விஜய்க்கு எதிராக நீதி கேட்கிறது. எப்படியாவது இங்க ஒரு கலாட்டா பண்ணிட முடியாதா? மதத்தை வச்சு, சாதியை வச்சுங்கிற அடிப்படைவாத குழுக்கள் அனைவரும் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. அப்ப விஜய் எப்படி மதச்சார்பற்றவரா இருப்பார்? விஜய் எப்படி ஒரு நியாயமானவரா இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையில தன்னை மட்டும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு ஓடுகிறவர், தனக்கு எப்படியாவது காப்பாத்தி வர்றதுக்கு பிஜேபி கிட்ட போறவர், சிபிஐ கொடுத்தா நம்மளை காப்பாத்திக்கலாம் தெரிந்த அரசியல் தெரிந்தவர் தான் இந்த விஜய். உள்ளே மக்களுக்கான எந்த அரசியலும் தெரிந்தவரும் அல்ல, உணர்ந்தவரும் அல்ல, அந்த உணர்வு கொண்டவரும் அல்லங்கிறத மீண்டும் மீண்டும் ஆதவர்ஜனாவும் இவர்களுடைய அந்த சிபிஐ நோக்கி ஓடுகின்ற தன்மையும் நமக்கு புலனாகிறது. அன்று சிபிஐ ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தை என்ற விஜய் இன்று அந்த ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தையான சிபிஐ தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் என்றார். இவர் அப்பட்டமான பிஜேபியின் பப்பட், பிஜேபியின் கைபொம்மை தான், கைப்பாவை தான் என்பதை இதற்கு மேலும் விளக்க வேறு சில உதாரணங்கள் எதுவும் தேவையில்லை என்றே நான் நினைக்கிறேன்.